ஐசா பள்ளிக்கு நாங்கள் இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம். அந்த அவங்களையும் நீங்கள் பார்க்குறீங்க. ரெண்டாவது உம்ரா பண்ண போகிறோம். சிராஜுக்கு என்ன சொல்லுங்க, மற்றவங்களாம் நான் சொல்ல முடியலை அப்படின்னு நம்ம பிள்ளை மாதிரி பேர மாதிரி அவங்க அப்படி. இந்த பாருங்கள், இந்த இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் தங்கியிருக்கிறோம். இதில் தான் வச்சுருக்காங்க எங்களை. நல்லா இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது சாப்பாடு எல்லாம். இந்த பேரை பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி எல்லாம் நல்லா இருக்குது, நல்ல விசேஷமாக இருக்குது. இதான் ஃபஸ்ட்டு ஹோட்டல்மா ஹரம்க்கு? இதான் ஃபஸ்ட்டு ஹோட்டல் ஹரம்க்கு. ஆமாம். இந்த ரோடு வந்து இப்ராஹிம் கலீல் ரோடு. இப்ராஹிம் கலீல் ரோடு. இந்த ரோடு நாங்கள் வந்து அதில் நின்று சொல்லிட்டு நாங்கள் போகிறோம். ஐசா பள்ளிக்கு போயிட்டு வந்து அப்புறம் நாங்கள் பேசுவோம். போகும்போது எப்படி போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு போவோம். மேலும் நீங்கள் வந்து இங்கே வர்றதா இருந்தால் அதுக்குள்ளெல்லாம் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி நான் சொல்கிறேன். இங்கே வந்து எல்லாம் விவரம் பேசுவேன். நான் அந்த ஃபோன் நம்பரை போடுறேன், அதில் கான்டாக்ட் பண்ணிப்பாங்க இன்ஷால்லா. அங்கே போய் நம்ம கார் ஏறிக்கலாமா? பக்கத்தில் கார் வராது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து நாங்கள் காரில் போய்கிட்டு இருக்கிறோம். ஐசா அலியல்லாஹு பள்ளிக்கு போகிறோம். இப்போ எல்லாம் இதையும் எனக்கு நேரே வந்து பார்க்குறதுக்கு ஒரு ரொம்ப மன சந்தோஷத்தோடு இருக்கிறேன். நேரே பார்க்குறதுக்கு ஒரு இதை சிராஜு மூலமாக எனக்கு சிராஜுதீன் மூலமாக கிடச்சிருச்சு. அவங்க வந்து ஹரம் சர்வீஸ் வச்சு நடத்துகிறது ரொம்ப புகழுமா இருக்குங்க. நல்லா இருக்குது. எல்லா மக்களும் தெரிஞ்சுக்குங்க. நல்லபடியாக வந்து நீங்களும் நல்லபடியாக எந்த விதமான பயமும் வேண்டியதில்லை. அவங்க அவ்வளவு பாதுகாப்போடு எல்லாருக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டீங்களா, சாப்பாடு நல்லா இருக்கா, அப்படி இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி யாருமே ஒரு செஞ்சு நான் பார்த்ததில்ல. அந்த மாதிரிலாம் பேச்சு ரொம்ப சூப்பரான நல்ல ஒரு உள்ளமும் நல்ல ஒரு நடப்பும் அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆமாம், உங்களுக்கு எல்லாருக்கும் மக்களுக்கும் பிடிச்சி நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யுங்க. அவங்களுக்கே நேரடியாக பண்ணுறாப்புல போகணும் இது பண்ணிடுவாங்க. பண்ணி வாங்க. எனக்கு இது இப்போ இன்றைக்கி வந்து நான் போயிட்டு வந்து 2வது உம்ரா பண்ண போகிறேன். வந்தன்னைக்கே முதல் உம்ரா பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து ஒரு உம்ரா பண்ண போகிறேன். அது வந்து யாருக்கு வந்து நியத்து வச்சுருக்கிறேன், அத்தாவுக்குத்தான் நியத்தாகும். அது அம்மா அத்தாவுக்குத்தான் வந்து இதாகும். அதனால நான் அத்தாவுக்கே வந்து நியத்து வச்சுட்டேன். மற்ற தாவப்பெல்லாம் ஒரு துவா கேட்டுக்கிறேன் மற்ற எல்லாருக்கும். அவங்க இருக்கும்போது உம்ரா செஞ்சாங்களா? அவங்க வயசுல இல்லை செய்யல. அத்தா வந்து உங்க மூலமா நாடி இருக்கான் பாருங்க. அப்படி சக்தியை கொடுத்தா இந்த உம்ரா செஞ்சு முடிச்சுட்டு ஹஜ்ஜு செய்யறதுக்கு எனக்கு எல்லாம் அந்த தகுதியை கொடுத்தா நான் வந்து அவங்க மூலமாவே நான் வர முடியும். ஆமீன். எல்லாரும் வந்து துவா பண்ணுங்க. உங்களுக்கு நான் துவா பண்றேன். நமக்கு பின்னாடி இருக்கிறது தான் ஆயிஷா பள்ளி. ஆயிஷா பள்ளி இந்த பக்கத்தில் இருக்குது. நாங்கள் இங்கே தான் இங்கே போகிறோம். போய் நம்ம உள்ளே போயிட்டு ஆமாம் லேடிஸ்க்கு தனியாக இடம் இருக்கும். அந்த இடத்துல போய் பள்ளிவாசலுடைய நஃபில் 2 ரக்காத்து தொழுதுட்டு உம்ராக்கு நியத்து வச்சுட்டு திரும்ப நம்ம கிளம்பிடுவோம். எதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஹஜ்ஜுக்காக வரும்போது நபியை வந்து ஹஜ்ஜு செய்கிறாங்க. அவங்க ஒரே ஒரு தடவை தான் நபி அவங்க ஹஜ்ஜு செஞ்சாங்க. அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் கூட இருக்காங்க. அப்போ ஹஜ்ஜு செய்யும் போது அவங்களுக்கு வந்து தொழுகை இல்லாத நேரம் ஆயிடுச்சு திடீர்னு. அவங்க வந்து அழுக ஆரம்பித்து கவலைப்படுறாங்க. இப்போ நபி அவங்கள்ட்ட சொல்லும்போது நீங்கள் அதே நிலைமையிலே ஹஜ்ஜு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதிக்கிறாங்க. இப்போ ஹஜ்ஜு செஞ்சு முடிச்சுட்டு அவங்க உம்ரா செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இடத்துக்கு வர சொல்கிறாங்க. இந்த இடத்துல அப்போ பள்ளிவாசல் கிடையாது. ஆமாம், அப்போ இந்த இடத்துல ஒரு மலை தான் இருந்துச்சு. அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு வந்து தான் ஹரமுடைய எல்லை. சரிங்களா? எங்கே வரைக்கும் தொழுதா 1 லட்சம் நன்மை கிடைக்குமோ அது வரைக்கும் தான் இந்த எல்லை. இந்த எல்லைக்கு வர சொல்லி உம்ராக்கு நியத்து வச்சுட்டு போக சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்துட்டு போயிட்டு 400 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த பள்ளிவாசல் கட்டுறாங்க.
இப்போ அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்துட்டு போன அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். பள்ளி 400 வருஷம் ஆகுது கட்டி. அவங்க வந்துட்டு போய் 4 வருஷத்துக்கு அப்புறம் அது கிட்டத்தட்ட 1000 வருஷம் கிட்ட இருக்கு. 1000 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் புதுப்பிச்சிருக்காங்க. இப்போ எங்கள் லேடிஸ்க்கு தனி இடம் இருக்கும். தனி இடம் போயிட்டு பள்ளிவாசலுடைய தொழுகை 2 ரக்காத் மட்டும் தொழுதுட்டு இங்கே வந்துடுங்க. உம்ராக்கு நியத்து வச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம போயிடுவோம். عبثا يجول الشوق بين جناني والدمع يجرح ناعم الأجفان بيت يضم. நான் வந்து இப்போ வந்தன்னைக்கே முதல் ஒரு உம்ரா செஞ்சு முடித்தேன். இன்றைக்கி ஒரு உம்ரா செய்கிறதுக்காக நியத்து செய்கிறேங்க. நியத்து செய்து இப்போ போன உடனே அங்கே உம்ரா செய்யணும். அது எல்லோரும் துவா செய்யுங்க. உங்களுக்கு நான் ரொம்ப துவா செய்வேன். எல்லோரும் கேட்டிருக்கீங்க. அதுவும் இல்லாமல் எல்லா மக்களுக்குமே துவா الشوق والتحنان بدأت حكايتها بيوم ولادتي وشهدت حبكتها معا. அல்ஹம்துலில்லாஹ். ஆயிஷா பள்ளியில் நம்ம பள்ளிவாசல் தொழுகை தொழுதுட்டோமா? தொழுதுட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம். இப்போ நியத்து வச்சுக்கோங்க. உம்ராவுடைய நியத்து வந்து 2 வார்த்தை தான். அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன். இதுதான் உம்ராவுடைய நியத். இப்போ நம்ம இது நமக்காக வைக்கிறதா இருந்தால் இந்த நியத் வைக்கணும். அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன் அன் முஹம்மது மொய்தீன். சொல்லுங்கள். முகமது மொய்தீன். அவ்வளோதான். இப்போ முகமது மொய்தீனுக்காக அல்லாஹ் நான் உம்ராவுக்கு நியத்து வைக்கிறேன். உம்ராவுக்காக